அதை ஏன் பண்ண மாட்டீங்க? இப்ப அதுதானே அவங்களும் கேட்கறாங்க. எல்லாருமே அதானே கேட்கறாங்க. நீங்க ஏன் அவங்கள கேட்கல? நீங்க ஏன் இவங்கள கேட்கல? இது என்ன திமுக, அதிமுக பஞ்சாயத்தா? நாங்க ஆட்சியில இருக்கும்போது நீ ஏன் அவங்கள கேட்கல? நாங்க ஆட்சியில இவங்க ஆட்சியில இருக்கும்போது நீ ஏன் எங்கள கேட்கிற? இது வேற. அரசியல்னா நீ கருத்தியல் ரீதியா பேசுறனா கருத்தியல் ரீதியா பேசிட்டு போ. சண்டை போடுறியா? சண்டை போட்டுக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, நீ வந்து நீ பேசக்கூடாது. நான் உன் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். உன் அட்ரஸ தூக்கி போட்டுருவேன். உன் ஃபோன் நம்பர தூக்கி நான் ஆன்லைன்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது, இது என்ன மாரியான அரசியலு? இது ஃபேன் ஃபைட்டுக்கு தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாலிடிக்ஸ்ல. நேத்து அந்த சிலுவைன்ற ஒரு திமுக ஐடி. நான் பார்த்தேன். டிஎல்ல பார்த்தேன். உங்க அம்மா ஃபோட்டோவ நாங்க எடுத்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பப்ளிக் டாய்லெட்லயும் நாங்க வந்து ஒட்டிருவோம்னு சொல்லி அவன மெசேஜ் பண்ணியிருக்கிறான் போல. அவர் அத எடுத்து டிஎல் எடுத்து போடுறாரு. இது என்ன மாரியான மனநிலை? சிம்பிளா கேட்கிறேன். அது திமுக ஐடியா இருக்கட்டும், இல்ல பிஜேபி ஐடியாவா கூட இருக்கட்டும். இது என்ன மாரியான மனநிலை? இத நீங்களே கேளுங்கடா. ஆப்போசிட்ல இருக்கிறவன் கேட்கிற மாரி ஏன் வச்சுக்கிறீங்க? நீங்களே தட்டி கேட்டு நீங்களே இது பண்ணீங்கன்னா, ரைட்டு. டிவிகே வந்து தான் எந்த தவறா இருந்தாலும், யார் சைடுல தவறு பண்ணாலும் தட்டி கேக்குது. நியாயமான கட்சி அப்படின்னு சொல்லுவானுங்க. அது உங்களுக்கு பெருமை தானே? அத நீங்களே வாங்கிட்டு போங்களேன். எங்களுக்கு ஏன் அந்த கிரெடிட்ட குடுக்குறீங்க? நீங்களே தட்டி கேட்டு அத வந்து நீங்களே இது பண்ணி, அத சரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தான் கிரெடிட் வரப்போகுது. ஓட்டு உங்களுக்கு தான் வரப்போகுது. அத ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க தொட்டா அது செயின் மாரி எங்கெங்கேயோ போகுது. அப்ப பேக்கப் இருக்கு. பேக்கப் சப்போர்ட்டோட தான் நடக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல அஜித் ஃபேன்ஸுக்கும், விஜய் ஃபேன்ஸுக்கும் என்ன அரசியல் என்ன வாக்கிய தகராறா? என்ன அஜித் என்ன அரசியல்ல இருக்காரு? எதுக்கு அஜித்தோட ஒய்ஃப் இதெல்லாம் டேக் பண்ணணும்? பர்சனல் விஷயங்கள்லாம் எதுக்கு நீ போட்டு அவ்வளோ மாஃபிங் ஏன் போடணும்? எதுக்கு? இது என்ன ஃபேன் ஃபைட்டா? பாக்ஸ் ஆஃபீஸா? இல்ல ஒரே நாள்ல கிளாஷ் ஆகுதா? ஏன் ஒரு அளவுக்கு போடலாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போகலாம். ஒவ்வொரு நாளும் இப்ப டே பை டே மிஞ்சி போனா ஒரு 4 ஸ்பேஸ் போடுவாங்க லேடிஸ். சரி ஓகே. ஒரு ஜென்ஸ் ஒரு 4 ஸ்பேஸ் போடுவாங்க. சரி ரைட்டு. அடுத்த வேலையை அடுத்து என்னமோ அந்த விஷயத்த மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது போகுங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 வரைக்கும் போகுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதாங்க தோணுது. எனக்கு தோன்றது அதான் சொல்றேன். 2026 வரைக்கும் தாண்டி போகும். ஒண்ணு தானா திருந்தணும். இல்லைன்னா மத்தவன் திருத்திணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். இல்ல என்ன கேள்வி பண்றது? இப்படியே இருக்க வேண்டியதுதான். யாராவது கேட்பாங்கன்னா தனக்கு நாளைக்கு தனக்கு நடக்கும்போது தான் தெரியும். முந்தா நேத்து குரூப் இன்ஸ்டாகிராம் குரூப் ஒன்று ஓபன் பண்ணி இன்னைக்கு குரூப்பை டக்குன்னு கலைச்சிருக்கிறானுங்க அப்படின்றது அந்த நிஷ்வின் அதானே சொன்னீங்க. எவ்வளவு நேரம் இருந்தீங்க அந்த குரூப்ல? முந்தா நேத்து ஓபன் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லல. டீட்டெயிலா அவனுங்க சொல்லிருங்க. முன்னாடியே அந்த இன்னொன்னு டீட்டெயிலா ட்வீட்டா போட்டுருங்க. அந்த குரூப்ல முன்னாடியே அவனுங்க புழங்கிட்டு தான் இருந்திருக்கானுங்க. யூடியூப்ல வீடியோ போடுறது ஓகே ரைட்டு. ஆனா கேக்குதா நிஷ்வின்? சொல்லுங்க. அவர் நடுவுல பேசுறாரு ப்ரோ, உங்களுக்கு கேட்கலீங்களா? நிஷ்வின் பேசுறாரு. நிஷ்வின் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கேட்கல. சரி நான் பக் நிறைய இருக்கு. மைக்கு கூட காட்டல. எப்பா மைக்ல யாரா கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குப்பா. இல்ல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன பண்றானுங்க? இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, அதுதான் அவனுக்கு பண்றாரு. சோசியல் இன்ஜினியரிங் பண்றாருங்க. நாங்க சொல்றதுதான் ரூல்ஸ், நாங்க பண்றதுதான் இது. நாங்க சொல்றபடி நீங்க நடத்துனீங்கன்னா நீங்க ட்விட்டர்ல இருங்க, இல்லாட்டி நீங்க போயிடுங்க அப்படின்ற ஒரு இது. இப்ப இருக்கிற அவங்க ஃபெலோ பர்சனே எப்படி ஃபீமேல்ஸ் எப்படி கேட்க முடியும்? அவனுங்க ஏதாவது ஒரு ஒரு முன்ன வந்து ஏதாவது கேட்கறாங்கன்னா அவங்களோட ஐடியே திருப்பி இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இது இருக்கீங்க? 99% எல்லாம் வாய மூடிட்டு உட்காந்துருக்க காரணம் என்னன்னா, இவனுங்க நம்ம ஏதாவது பேசினா பின்னாடி நம்மளோட டேட்டாவை எடுத்து இங்க ரிலீஸ் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்கன்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். இது உண்மை. இது வந்து 100% உண்மை. இங்க நிறைய பேர் எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு தைரியம் இல்லாத காரணம் என்னன்னா, நம்ம ஏதாவது பேசிட்டா நம்மள ஏதாவது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க ஆன்லைன்ல எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டா என்ன நம்ம லைஃப் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு மனநிலையில எல்லாருமே இருக்கானுங்க. அதுதான் விஷயம். இது வந்து இப்படியே தான் போகாது. இது வந்து லைன் ஒரு ரெட் லைனை கிராஸ் ஆகி போயிடுச்சு. இது வந்து திருப்பிலாம் அவனுங்க வந்து திருந்துவானுங்களா எனக்கு தெரியல. அந்த இது கட்சி அப்பாற்பட்டு நான் பேசுறேன். பொதுநல, அதாவது பொது என்ன சொல்லணும், சுயநலமா வந்து இது முடிவெடுத்து அவங்க வெளியே. புரியுது. பில் அழகு கேக்குதா? சொல்லுங்க சுபா மேடம். ப்ரோ, அன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல நடந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் என்னோட ஃப்ரெண்டை வந்து இங்க வந்து மாஃபிங் அந்த
வீடியோவை போட்டு அவங்கள வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணவும் தான் நாங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணோம். அதுல வந்து லேடிஸ்க்கு நடக்கிறது மட்டும் இல்ல, ஜென்ரலா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் இந்த ட்விட்டர்ல நடக்கிற மாஃபிங் அண்ட் அபியூசிங் ஹராஸ்மெண்ட் பத்தி தான் நாங்க ஸ்பேஸ் போட்டோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை தொடர்ந்து எங்களை ஒரு 4-5 லேடிஸை வந்து தொடர்ந்து நாங்க போடுற ஒரு சாதாரண வார் 2க்கும் கூலிக்கும் நடக்கிற ஒரு இதுல போயிட்டு ஒரு ட்வீட்ல பண்ணா கூட எனக்கு கீழே ஒரு 5 பேர் வந்து என்ன அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க. கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, ஹோம்ஸ் கேராக்கும் அதுதான் நடக்குது, ஜெரிக்கும் அதுதான் நடக்குது, பேர்டி அக்காவுக்கும் அதுதான் நடக்குது. கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க, ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ஸ்பேஸ் வந்து டிவிகே சைட்ல போட்டாங்க. அந்த ஸ்பேஸ்ல என்னையும் ஹோம்ஸ் கேராவையும் டேக் பண்ணி துப்பு இருந்தா கட்ஸ் இருந்தா இங்க வந்து பேசுன்னு சொல்றான். எங்களுக்கு துப்பு இருக்கா கட்ஸ் இருக்காங்கிறத நாங்க ஸ்பேஸ் போட்டு எங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கோம். உங்க ஸ்பேஸ்ல எந்த பொண்ணுங்களாவது வந்து பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? நேத்துதான் அதிசயமா ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து பேசுனாங்க. சரிங்களா? என்ன தைரியத்துல எங்களை வந்து அங்க வந்து பேச சொல்றீங்க? எந்த பொண்ணாவது அங்க வந்தா பேசினா நீங்க அவங்களை அபியூஸ் பண்ணாம விடுவீங்களா? எப்படி உங்களை நம்பி நாங்க வந்து பேசுவோம்? அங்க இருக்க ஒவ்வொரு ஐடியும் வந்து பாத்தீங்கன்னா அபியூசர் ஐடி. அதுல 6 ஐடிக்கு 10 பேர் அங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்கன்னா 6 ஐடியை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். என்ன தைரியத்துல வந்து நாங்க பேச சொல்றீங்க? கண்டினியூஸா நடக்குது ப்ரோ. ஒரு நாளைக்கு 15 ஐடியா நானும் ஜெரியும் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்துட்டே இருக்காங்க, புது புது ஐடியில வந்துட்டு இருக்காங்க, புதுசா எல்லாமே கெட்ட வார்த்தை தான், ஃபேமிலி அபியூஸ் தான். டெய்லியுமே என்ன ப்ரோ? எல்லாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ, எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சிருக்கேன். இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் அவங்க ஹோம்ஸ் கேரா கொடுத்தாங்க ப்ரோ. நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுக்கல ப்ரோ. ஏன்? அவங்க எங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்தாங்க. எங்க 3 பேரோட ஐடியும் டேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. இல்ல இங்கதான் ப்ராப்ளம் நடக்குது. ப்ராப்ளம் இங்கதான் நடக்குது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அபியூஸ் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா அது பல்கா வரும். இதுதான் ஹோம்ஸ் கேரான்ற ஐடி அதுதான் சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்ணும் இப்போ உங்களை அபியூஸ் பண்றானா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஜெரி மேடம் பண்றாங்களா, ஜெரி மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட். இப்ப ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எந்த அளவுக்கு பல்கா வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த நிறுவனம் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி அடுக்கடுக்கா புகார் வந்து வந்த வண்ணமே இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஐடி மேல கவனம் திரும்பும். நீங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறதுனாலதான் உங்களை டேக் பண்றாங்க. நீங்க அன்னைக்கே நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இததான் அந்த புள்ள வந்து சொல்லிட்டு போச்சு. ஓகே ப்ரோ, நான் இன்னைக்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே ப்ரோ. இன்னைக்கு காலையில கூட நாங்க 2 ஸ்பேஸ் போட்டதுல ஃபுல்லா எந்த இதுல குரூப்ல போய் எங்களோட அந்த ஐடியோட லிங்க போட்டாங்கன்னு தெரியல. கண்டினியூஸா 40 ஐடி வந்துச்சு, வித் ஐடிஸ் மட்டும் இன்னைக்கு மார்னிங் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அதனால நாங்க அந்த ஸ்பேஸை எண்ட் பண்ணிட்டோம். அது ஃபுல்லா பக் ஆயிடுச்சு. மேடம் அவங்க டார்கெட் பண்ணதான் செய்வானுங்க. அவங்களுக்கு நீங்க இங்க உட்காந்து நீங்க ஸ்பேஸ் போடும்போது இது பண்ணும்போது அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆக தான் செய்யும். இப்ப நான் கேட்கிற கேள்வி, செய்யற தவறுகளை சுட்டி காட்டும் போது கோவம் வரதான் செய்யும். என் கொஸ்டின் என்னன்னா, இது எல்லாரும் எனக்கு என்னன்னு தனித்தனியா பிரிஞ்சு போறது, இதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்களா? லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா நடக்குது இல்லையா? லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச கீழே லிசன்ல இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே தெரியும். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே விமன் அபியூஸ் ஃபுல்லா ஹெவியா போயிட்டு இருக்கு, வருது போகுது, நீ யோகியமா இப்படியே ஒண்ணு போயிட்டே வருது. ஆனா இது உச்சகட்டம். ஒரு குரூப் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரோட ஃபேமிலிய, அவங்களுடைய ஒய்ஃப, அவங்களுடைய பசங்களை மாஃபிங் பண்ணி பான் வீடியோஸ்ல எடுத்து வச்சு அதுல வந்து எடுத்து ஒரு குரூப்ல ஷேர் பண்ணி அது நிஷ்வின்ற ஒருத்தர் உள்ள போயிட்டு அவர் இப்ப நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு. அவருடைய இதுல எங்க போயிட்டாருன்னு தெரியல, திருப்பி வருவார்னு நினைக்கிறேன். அவரு என்ன சொல்றாரு, அதாவது அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அவருடைய பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து வெளியில வருவாங்க, வாய்ப்பு இருக்கு, அதனால நான் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு வரும்போது கூட அவருக்கு கிட்டத்தட்ட மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற தோணில தான் அவரும் சொல்றாரு. சரி, ஓகே. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதை யூடியூப்ல போடுறது, இங்க வெளியில எல்லாருக்கும் எடுத்து சொல்றது ஓகே. ஆனா அதை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சைபர் கிரைம்ல? இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 1 செகண்ட், நான் இருக்கேன், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் மைக் கொடுக்குறேன். ப்ராப்ளமே இங்க எல்லாருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் இங்க பிரச்சனையே வருது.
ப்ராப்ளமே அங்கேருந்து தான் வருது. இவங்களை யார் கேட்க போறா, இவங்களுக்கு யார் நின்று நிக்க போறா அப்படின்ற பிரச்சனை தான். அது பையனா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? இப்ப நேத்து ஸ்பேஸ் போட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு 1 வீக்கா நடக்குது. கரெக்டா? 1 இல்ல வீக்கா நடக்குது 15 days ஸ்பேஸ். ஒன் வீக் 1.5 வீக் 2 வீக்ஸ் கிட்ட அரௌண்ட் நடக்குது. ஆமா ரெட்ரோன்ற ஒருத்தர் ஸ்பேஸ் போட்டாரு. அடுத்தது வந்து முதல்ல நீங்க போட்டீங்க. அடுத்து ரெட்ரோன்றவர், அப்புறம் பிளாக் பேந்தர் அவங்க ஸ்பேஸ் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்க வந்து உங்க ஸ்பேஸ்ல மைக்க வாங்கி பேசின ஹோம் ஸ்கேரை டார்கெட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஸ்பேஸ் நடந்தது. அது எனக்கும் தெரியும். நானும் அது தெரிஞ்சுதான் வந்து நாங்க பேசினேன். என் கேள்வி என்னன்னா, அங்க அங்க இருக்கக்கூடிய விமன் ஐடி அமைதியா இருக்கு. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற விமன் ஐடி அமைதியா இருக்கு. ஒரு பொண்ணு உங்க ஸ்பேஸ்ல மைக்க வாங்கி உள்ள வந்து பேசும்போது அந்த பொண்ணை ஃபுல்லா டார்கெட் பண்ணி ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க ஸ்பேஸ் போட்டு பேசினானுங்க. இந்த புள்ள மட்டும்தான் மேல போய் தனியா போய் மைக் வாங்கி பேசிட்டு வந்துச்சு. She left alone. அடுத்தது மறுபடியும் இங்க வந்து ஸ்பேஸ் நடந்தது. மறுபடியும் இங்க அந்த சைட்ல இருந்து இங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் சண்டை போட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் போகுது. இப்ப மறுபடியும் நேத்து நீங்க போட்டிருந்தீங்க. அப்புறம் டிவிகே சைட்ல இருந்து நேத்து ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. am I right? ஆமா ப்ரோ. இதுக்கு சொல்யூஷன் என்ன? உங்கள்ட்டயும் அதே கேள்வி கேட்கிறேன். எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. ப்ரோ அதுல இப்ப நாங்க இது ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்கள வந்து ஒரு 4-5 பேத்துக்கு ஏதாவது ஒரு இது பனிஷ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் இது தொடர்ந்து நடக்காம இருக்கும் ப்ரோ. இது வந்து ஆக்ஷன் எடுத்தோம். என்ன ப்ரோ? அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே கிடைக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல ப்ரோ, எங்க சைடு 2-3 பேர் கொடுத்திருக்கோம்ல. நான் தான் கொடுக்கல. யார் கொடுத்திருக்காங்க? இவங்க ஜெரி கொடுத்திருக்காங்க, அவங்க ஹோம் ஸ்கேரை கொடுத்திருக்காங்க. 2 பேர் போதாது மேடம். இதுதான் பிரச்சனை. நான் இதைத்தான் நான் சொல்றேன். நான் சொல்யூஷனுக்கு நோக்கி போறேன். நம்ம ஸ்பேஸ் போடுறோம், இல்ல வேற ஒருத்தவங்க ஸ்பேஸ் போடுறாங்க, பேசுறாங்க, போடுறீங்க, நீங்களும் ஸ்பேஸ் போடுறீங்க, போறீங்க, வரீங்க, ரைட். எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. ஆக்ஷன் எடுத்தாதான் ப்ரோ இது குறையும். யாராவது ஒருத்தங்களுக்காவது புடிச்சு உள்ள போட்டாதான் குறையும். இல்லாட்டினா அது குறையாது. அவங்க இன்னும் வந்து 15 ஐடி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து பண்ணதான் செய்வாங்க. அதுதான் மேடம், இங்க நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமானா மட்டும்தான் நடக்கும். ஓகே ப்ரோ. நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா கொடுத்தா மட்டும்தான் இது நடக்குமே தவிர, யாராவது நடவடிக்கை எடுங்கப்பா, யாராவது நடவடிக்கை பண்ண யார் எடுக்கிறது? இதுதான் பிரச்சனை. நோ லேண்ட். சொல்லுங்க. அவங்க ஜெரியோட இது அல்ட்ரா ஐடி பேசுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கங்க. இது காலையில நான் வந்து எப்போதும் போல ஸ்பேஸ் போட்டேன். ஓகேங்களா? அதுல 2 ஐடி வந்துச்சு. ஆர்கேன்னு ஒரு ஐடி, விஷ்ணுன்னு ஒரு ஐடி. அது டிவிக்கு ஐடி தான். நான் உள்ள போய் பார்த்தேன். அந்த ஐடியை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த ஏன்னா வேற எந்த ஐடியும் வரல. ஒரு ஐடி மைக்ல இருந்தது. அந்த ஐடியை வந்து லிசனர் மூவ் பண்ணிட்டேன். அந்த ஐடி போயிடுச்சு. அவர் வந்து சும்மா பேசிட்டு இருந்தாரு, போயிட்டாரு. அடுத்து இந்த 2 ஐடி தான் வந்துச்சு. அது டிவிக்கே மென்ஷன் பண்ணியிருந்தது. நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ள ஃபுல்லா வந்து பிட் ஐடி வந்துட்டே இருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னோட அந்த ஜெரிங்கிற ஐடிக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ட்வீட்டே போட்டிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு சரி இந்த ஐடியில ஸ்பேஸ் போட்டேன். சேம் அதே 2 ஐடி உள்ள வந்துச்சு. உள்ள வந்து அடுத்த செகண்ட் அதே கண்டினியூவா பிட் ஐடி 2 ஐடியிலையுமே நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிளாக் பண்ணதை வந்து, ஏன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது, அந்த ஐடியும் எடுக்க முடியல என்னால. ஆனா பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரு விஷ்ணுங்கிற ஐடியை பிளாக் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியை மட்டும் நான் எடுக்கிறேன். ஆர்கே எங்க ஐடிங்கிறத நான் பார்த்தேன். அது உள்ள போய் பார்த்தேன். 2மே வந்து டிவிக்கு ஐடி தான். ஓகேங்களா? இது இன்னைக்கு காலையில 2 ஸ்பேஸ்லயுமே இவங்க பண்ணது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிட் ஐடி கண்டினியூவா வந்துட்டே இருந்துச்சு. நான் எவ்வளோ ஐடியா ரிமூவ் பண்ணிட்டு சரின்ட்டு எல்லாமே சரி ரிமூவ் பண்ணலாம், ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ண வேண்டாம் சொல்லி பேசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நீங்க ஸ்பேஸ் போட்டோன்னே நாங்க இங்க வந்துட்டேன். சரி இதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இந்த கேப்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா பக்னால உங்களுக்கு கார்ட்ஸ் என்ன அந்த 2 ஏன்னா மென்ஷன் பண்ணல. நான் அதை வந்து இந்த டைப் பண்ணி போடல, அதை மென்ஷன் பண்ணல. அந்த ஆர்கே விஷ்ணுன்னு போட்டுமா, அது 2மே டிவிக்கு ஐடி தான். அந்த 2 ஐடியுமே நான் எடுத்து திரும்ப நான் ட்வீட் போடுறேன். மேடம் ட்வீட் இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இது இப்பதானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா? நான் இப்ப ஃபர்தரா அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா மேடம்?
அவங்க ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க, ஆன்லைன்ல ஆஃப்லைன்லயும் கொடுக்க போறாங்க ப்ரோ. ஆன்லைன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து ஆஃப்லைன்ல கொடுக்கவும் நான் ரெடியா தான் அவங்க இருக்கேன். எல்லா டீடைல்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. ஆஃப்லைன்ல அவங்க கொண்டு போய் கொடுக்க போறாங்க. எல்லா 15 டீடைல்ஸுமே இருக்கு. days தான். பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு எடுத்தாச்சு. இருங்க நான் இருங்க ஆஃப்லைன்ல இருங்க. கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஓகே. நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? ஏன் கொடுக்கல? கொடுங்கன்ற. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேன். நீங்க அதை கொடுத்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை எடுத்து ட்வீட்டா போடுங்க. நீங்க இந்த 15 டேஸ்ல ஸ்பேஸுக்கு பதிலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ஆஃப் ஆயிருக்கும். உங்களை டார்கெட் பண்ணி உங்களை உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா டார்கெட் பண்றது கம்ப்ளீட்டா நின்று இருக்கும். இல்ல இவங்க பின்னாடி சுத்துறது மட்டும் நம்ம வேலையை வச்சிருக்க முடியாதுல்ல. ஏன்னா பர்சனலும் வேலை இருக்கு. நான் அதையும் பார்க்கணும். இந்த அப்போ ஆஃப்லைன்ல போறது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பர்சனல் வேலையில நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அது வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ பிரச்சனை. ஆயிடுவேன். இங்க எல்லாருக்குமே மேடம் கேக்குதா? இங்க எல்லாருக்குமே பர்சனல் ஒர்க் எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான். இல்லைன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என்ன டார்கெட் பண்றாங்க, பேக்கடியில இருந்து வந்து போடுறாங்க, அப்புறம் இது பண்றாங்க. நீங்க இப்பதான் சொன்னீங்க கரெக்டா? இதுக்கு நீங்களே சொல்லுங்க, சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதான் ஆஃப்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ட்வீட் போட வேண்டியதான், பின் பண்ண அதை வேண்டியதான். முன்னாடியே செய்யணும். இதுதான் நான் சொன்னேன். ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, பண்ணிடலாம். ஆஃப்லைன்லயும் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்டோட எஃப்ஐஆர் காப்பியை நீங்க சிசியை எடுத்து ட்வீட்டா போடுங்க. சம்பந்தப்பட்டவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு எடுத்து போட்டிருக்கலாம். நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த 15 டேஸ்ல உங்களை டார்கெட் பண்ணிருக்க மாட்டாங்க, உங்களை டேக் பண்ணிருக்க மாட்டாங்க, உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, புது ஐடி வரேன் புது ஐடிக்கெல்ல ஒன்று ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அது வந்து அது மூலமா வந்து சம்மந்தப்பட்ட ஐடிகள் கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல இல்ல மார்ஃபிங் இமேஜ்ல ஏதாவது அப்யூஸ் பண்ணிட்டு போறானுங்க அப்படின்னா நீங்க உங்களை யார் சமீபத்துல டார்கெட் பண்ணாங்களோ நீங்க அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க தான் ஃபேக் ஐடியில வந்து பண்ணுவாங்க. என் கேள்வி என்னன்னா, ஒருத்தர் பண்றது பத்தாது. இதுதான் பிரச்சனையே. இங்க ஆன்லைன்ல எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் சோஷியல் மீடியான்னு இருக்கிற பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து இங்க ஒருத்தர் மட்டும் பண்ணா பத்தாது. அவங்களுக்கு நடக்குதா அவங்க பண்றாங்க, எனக்கு நடக்குதா நான் பண்றேன், உங்களுக்கு நடக்குதா நீங்க பண்றோம், மத்தவங்களுக்கு நடக்குதா அவங்க பண்ணணும். இப்படி நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு யார் மேடம் சப்போர்ட் பண்ணல விமன் அபியூஸுக்கு, சைல்டு அபியூஸுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. ஆனா எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நேத்து அந்த பக்கம் டிவிக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் ஸ்பேஸ் போட்டு ஒரு காமன் டிபி மாதிரி ஒண்ணு போட்டு பண்றாங்க. அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இதத்தான் இங்க அவங்க ஹோம்ஸ் கேரன்றவங்க கேட்டாங்க. இதுதான் வேலு. கேக்குதா? ஓகே, கேக்குது வேலு. ஓகே. இதுல ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணி திட்டுறது இதெல்லாம் ஸ்டெப் ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த அபியூஸ் பண்றது ஐடியெல்லாம் இருக்குல்ல, இதுங்களை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இங்க யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல நான் சொல்றேன், யாராவது என்ன பண்றீங்கன்னா ரிப்போர்ட் பண்றது எப்படி, இந்த மாதிரி உங்களை அபியூஸ் யாராவது பண்ணாங்க, இந்த மாதிரி மார்க் போட்டு இது பண்றாங்க, இந்த தேவையில்லாம ஒரு நம்ம பப்ளிக் சர்வன்ஸை வந்து இந்த மாதிரி அசிங்கம் மார்க் பண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோ உங்க போட்டோலையும் மார்க் பண்ணி போடுறாங்கன்னா அவங்கள வந்து எப்படி ரிப்போர்ட் பண்றது, எப்படி எங்க சைபர்ல எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோ மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி யாராவது போஸ்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து ரெகுலரா சர்க்குலேஷன்ல வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் டைம் இருக்கோ இந்த மாதிரி மார்க் பண்றவங்கள அபியூஸ் பண்றவங்கள வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிறது பெட்டர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடுத்து இது எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாங்கிறத முதல்ல ஒரு 10-20 பேருக்காக சொல்லி கொடுங்க. அப்பதான் இதை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கே தெரியல. பர்சனலா ஒரு விஷயம் இருக்கு வேலு. என்னன்னா ஆன்லைன்ல சைபர் கிரைம்ல உள்ள அந்த போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணி அனாமினஸ்லயோ அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே இல்லை வேலு. ஒரு சில பேர் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. டு பி ஹானஸ்ட், ஒண்ணு மேக்ஸிமம் எல்லாரும் சஜஸ்ட் பண்றது அனாமினஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஆன்லைன்ல தான் மேக்ஸிமம். ரெண்டாவது, யாரும் போயிட்டு ஆஃப்லைன்ல போயிட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய கான்டாக்ட்ஸை டீட்டெயில்ஸை எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நானே கொடுத்துருக்கிறேன் வேலு, நானே கொடுத்துருக்கிறேன். என்ன தெரியுமா எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க, இவனுங்க எல்லாம் ஆன்லைன்ல வந்து இது பண்ணிட்டு போயிடுவானுங்க சார், நீங்க வந்து இது பண்ணிட்டு போங்க சார், தூக்கி போட்டு போங்க சார் இவனுங்கள. ஃபர்ஸ்ட் சஜஷன் இப்படிதான். லேடிஸ் உள்ள போறாங்க, இதுவே சொல்றாங்க.
இல்ல நான் இல்ல பிராக்டிகலா இல்ல இல்ல இங்க இங்க கட்சிக்காரனுக்கே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கட்சியில இருக்கிறவனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. First of all. நம்ம சாதாரணமா ஒரு கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் இங்க கொடுத்தாங்க அதுதான் இவங்க எடுப்பாங்களா நான் இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்ப லேடிஸ் வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா தே லிசனிங். ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா தே லிசனிங். கரெக்ட். அவங்க லிசன் பண்றாங்க இதுல. இதுதான் நான் சொன்னேன். ஆமா, லிசனிங். அதுவே ஒரு நம்ம போறோம், ஒரு ஜென்ஸ் போறாங்க, சார் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா தே வில் நாட் லிசன். ஓகே சார், கம்ப்ளைண்ட் கொடுங்க, எடுத்துக்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஆனா இதுவே சைல்டு அபியூஸ் வரும்போது இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் நடக்குது. விமன் அபியூஸோ சைல்டு அபியூஸோ நடக்கும்போது இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அது பாசிபிள் ஆகுது. ப்ராக்டிக்கலா சொல்றேன், அதான் நடக்குது. இங்க எல்லாரும் ஒன்னா கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து எதிராக நின்று குரல் கொடுக்கும் போதுதான் தே ஸ்டார்டிங் டு லிசன். பெட்டரா அதுக்கு ஒரு குரூப் மாதிரி நீங்க வச்சுக்கிறது நல்லது. அபியூஸ் பண்றவனே குரூப் வச்சுக்கும் போது அதை கம்ப்ளைண்ட் பண்றவங்க குரூப் வச்சு கூடாதாங்க? என்னங்க அது? இப்ப அஜித் ஃபேமிலி எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது போகும்போது நான் தனிப்பட்ட முறையில நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அஜித் ஃபேன்ஸ் நீங்க ஏன் சுரேஷ் சந்திரா கண்ணுக்கு இதை கொண்டு போக கூடாது? அவருடைய கண்ணுக்கு ஏன் பார்வை கொண்டு போக கூடாது? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இல்ல புரியுது, கொண்டு போலாம். ஆனா அவர் பார்த்துட்டு பாவம் சின்ன பசங்க லைஃப் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவாப்ல. அதான் விஷயமே. சரி, அந்த போட்டோல இருக்கிற சின்ன பையனோட வாழ்க்கை கரெக்ட் தான். அந்த பையன் என்ன தப்பு பண்ணா? ஒன்றும் இல்லைங்க, இந்த நிறைய கேம்ஸ் ஹேண்டில்ஸே மிரட்டிட்டு இருக்கிறானுங்க. வந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டோம், அதை எடுத்துட்டோம், இதை எடுத்துட்டோம். இங்க ஸ்பேஸ் போடுறது, அங்க ஸ்பேஸ் போடுறது, இங்க ஸ்பேஸ் போடுறது, அங்க ஸ்பேஸ் போடுறது. இது வந்து நம்ம அரசியல் கேள்விகள் கேட்கல, கட்சியோட கொள்கைகள் கேள்வி கேட்கல. நீங்க வந்தா என்ன செய்வீங்க, அந்த செய்வீங்க இல்ல. இது தனிப்பட்ட பிரச்சனையில ஒவ்வொருத்தரும் தனி மனித வாழ்க்கை பாதிக்கப்படுது. அவங்களுடைய மைண்ட் டிப்ரெஷன் பாதிக்கப்படுது, மன அழுத்தம் அதிகமாகுது. ஆம்பளைனா ஓகே, ஒரு அளவுக்கு ஃபேஸ் பண்ணோம். பட் லேடிஸ் வரும்போது ஃபேஸ் பண்றதுக்கு பயம், தயக்கம், நிம்மதி இருக்காது. என் கேள்வி, இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும். இந்த ஸ்பேஸ் போட்டு 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 பண்றதுனால இப்ப இது எல்லாருடைய கவனம் ஈர்க்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் உதவும். கரெக்டா? எல்லாருடைய கவனம் ஈர்க்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் உதவும். ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணும், பிரச்சனையை சால்வ் பண்ணும். பெரிய பெரிய நடிகைகளுக்கு பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து இப்ப ஞாபகம் இருக்கா, திரிஷா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்து மல்சுரனிக்கான ஏதோ பேசினா சொல்லிட்டு திரிஷா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? திரிஷா இல்லைங்க, நான் சொல்றேன் பாருங்க, ராஷ்மிகாவோட போட்டோவை டீப் ஃபேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அமிதாப் வந்துச்சா? அதுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் ஏன் இங்க வர மாட்டேங்குது? அப்ப யார் பேசினா கவனிப்பாங்க? சம்பந்தப்பட்ட அந்த கட்சியோட இருக்கக்கூடிய அவங்களே அது சரி பண்ணா ஓகே. ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி யாரா பேசினா சரி ஓகே. இது பெருசா போக மாட்டேங்குது, கண்டினியூஸா போயிட்டே தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 நாளா 18 நாளா நடந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு சொல்யூஷன் வேணும். விஷயம் என்னன்னா, ஒரு பயங்கர அபியூசிவ் நேச்சர் உள்ள ஒரு கல்ட் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்க்குள்ள இறங்கி இருக்குது. இன்டர்நெட் கம்யூனிட்டி சேஃபா இல்லை. இவனுங்க வந்து ஆக்டிவா இன்டர்நெட்ல வந்து பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சதுல இருந்து, எங்க பாலிடிக்ஸ் பேசுறாங்க அது வேற விஷயம். இவனுங்களை டீல் பண்றதுக்காகவே டிஎன் சைபர் வந்து ஸ்பெஷல் கன்சர்ன் எடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் கல்ட்டு ஒரு 20,000-30,000 பேர் சேர்ந்து ஆனா வழியா பாக்குறவங்க அபியூஸ் பண்றாங்க. ட்ரோலுக்கும் அபியூஸுக்கும் இவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ட்ரோல்ன்றது வேற, அது பத்திரிகைகள், மீடியாக்கள், யூடியூப் சேனல் முத கொண்டு ட்ரோல் பண்ணும். ட்ரோல்ன்றது வேற, அபியூஸ்ன்றது வேற. ஒரு பான் இமேஜஸ்ல தாயையும் மகனையும் வச்சு போடுறது என்ன மாதிரி மைண்ட் செட்? அதை எடுத்து போட்டு அதை ஒரு குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணி அதை எடுத்து கண்டுக்காம அப்படியே போறது, அது என்ன மனநிலை? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இவனு நாளைக்கு எனக்கு ஒண்ணு புரியல. இவனு நாளைக்கு கொஞ்சம் பவர்ல வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அபியூஸ் பண்றது நார்மலைஸ் ஆகப்படும், ஃபேமிலி யூஸ் பண்றது நார்மலைஸ் ஆகிடும். பேட்டியிலே ஒரு யூடியூப் சேனல்ல கால் மேல கால் போட்டா கெத்துன்னு நினைக்கிறானுங்க. கபிலன், எனக்கு என்னமோ அந்த
ஜாம்பீஸ்ன்ற வார்த்தை தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒருத்தர் அப்யூஸ் பண்ணான் இல்லையா ஃபோன் பண்ணி, நம்ம திருப்பி நீங்கள் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான், நான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னான். கரெக்டாக? ஆமாம். அப்போது நீங்கள் அந்த செகண்ட் பார்ட் இறக்கவே இல்லை, அதை இறக்கிருக்கணும் ஆக்சுவலாக. அப்போது இவனுங்க ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த குரூப்பில் இப்படி பண்ணு, இப்படி வந்துச்சுன்னா இப்படி சொல்லிவிடு, நான் இப்படி பண்ணால் விட்டுருவாங்க உங்களை அப்படின்னு அந்த ஒரு ஃபார்மெட்டை அவனுங்க எல்லாம் வச்சுருக்கானுங்க. அது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கானுங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பு. இப்போ இவருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபோட்டோஷாப்பு, இது ஃபேக், இது மாதிரி நாங்கள் 100 பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவர் எங்கேயாவது குரூப்பில் அப்யூஸ் பண்ண மாதிரியே ஒன்று போட்டு இப்போ பரப்புவானுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்து அதுதான் பண்ணுவானுங்க. சேம் வேம் ஸ்க்ரீன்ஷாட் 1000 பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவானுங்க. இது வந்து இவனுங்க அந்த குரூப்பில் இதுதான் ட்ரெயின் பண்ணுறானுங்க. அப்போ சொல்யூஷன் என்னதான் ஜிப்சி? ஏன்னா எனக்கு இந்த த்ரிஷா மேட்டர் இப்போ சொன்னீங்க, பேசுறேன். அந்த த்ரிஷா மேட்டர் டபுள் ஸ்டாண்டர்டு கட்சிக்காரனுக்கு ஒன்று பண்ணானுங்க. ஒரே பாயிண்ட் முடிச்சிடுறேன். அந்த த்ரிஷா மேட்டரில் அந்த ஆள் சாதாரணமாக படத்தில் நடந்த விஷயத்தை தான் சொன்னார் மன்சூர் அலிகான். கரெக்டாக? அவர் உண்மையாக மீன் பண்ணிலாம் சொல்லலை. கரெக்டாக? ஆனால் அவர் மேலே ஒரு வன்மத்தை காமிச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனால் அதை விட கேவலமாக ஒஸ்ட்டாக இன்னொரு கட்சிக்காரங்க, இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க கூவத்தூர் பற்றிலாம் அவங்கள சொன்னாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க யாரும் கேஸ் போடவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. கரெக்டாக? ஸோ அங்கேயுமே அப்படி தான் இருக்குது கட்சியிலையுமே. இல்லை ஜிப்சி ப்ரோ, ஒரே நிமிஷம். கபிலன் ப்ரோ, இப்போ நீங்க இதை எக்ஸ்போஸ் பண்றீங்கல்ல, எல்லாரும் வந்து யஸ்வினோட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுல கீழே வந்து கேக்குறாங்க, நீ ஏன் அந்த இன்ஸ்டாகிராம் குரூப்ல இருக்க அப்படின்னு கேக்குறானுங்க. ஓகேங்களா? இப்போ அது அந்த குரூப் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. இந்த தற்கொலைகளுக்கு எல்லாம் புரியாது. எனக்கு இல்ல, நான் இல்ல, ஒரு சொல்றேன் அவருக்கு தான் அது எப்படி வந்துச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிருங்கன்ற, அதுக்கு ஒரு போஸ்ட் போட சொல்லிருங்கன்ற. அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன் அந்த குரூப்ல இருக்கன்னு தான் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் கேட்கலாம் பார்த்தா ஐடி காணோம். அப்போ அந்த கேள்வியோட மோட்டிவ் என்ன? அவனுங்க டிவிக்கு இப்படிதான் இருப்பாங்க, நீங்க ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? புரியல. அந்த கேள்வியோட நோக்கம் என்ன? அவங்க இப்படிதான் இருப்பானுங்க டிவிகே கார பசங்க, நீங்க ஒதுங்கிருங்க. ஸ்பேஸோட ஆரம்பத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் விஜய் ஃபேன் தான் ப்ரோ, நானும் ஆரம்பத்துல விஜய் ஃபேனா தான் இருந்தேன். ஆனா இவங்க பண்ற அபியூஸை பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல, அதனால நான் கேள்வி கேட்டேன். எனக்கு தனிப்பட்ட கரெக்ட். ஏன்னா அதேதான் ராம்குமார் எப்படி இருந்தா போலியோ அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு. கரெக்டா? விஜய் ஃபேனா இருந்துட்டு இன்னைக்கு ராம்குமார் அதை சப்போர்ட் பண்றாரு, இவன் சப்போர்ட் பண்ணல. அவரும் ஒரு விஜய் ஃபேன் தான் அப்படிதான் அவர் அட்ரஸ் பண்ணாரு, நான் ஒரு விஜய் ஃபேன் தான். இப்போ என்ன அடிக்கிறாங்க, நீ விஜய் ஃபேனா இருந்துட்டு இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்றாங்க. அவர் இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான், ஸ்பேஸ் முடிஞ்சா கேட்டு பார்க்க சொல்லுங்க. எனக்கு சொல்யூஷனா தூக்கி போகின்ற இது என்ன ஜிப்சி, இது இந்த பக்கம் இந்த பக்கம் இது வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி பண்றாங்க. கபில நேத்து ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் வந்து மாசுன்னு நினைச்சிட்டு அவங்க அண்ணன் மாதிரியே காலெல்லாம் கேமரா முன்னாடி காமிச்சு ஒரு ஜோக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இதை இப்படி பண்ணு, இதை பண்ணுங்க அப்படின்னா சொல்லி அனுப்புறாங்க. அதை தண்டிச்சு எவனா சொன்னானுங்களா? ஒரு செய்தி தொடர்பாளர் இருக்கான், அவனை தண்டிச்சு சொன்னாங்களா யாராவது? அந்த ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, அது வந்து அபியூஸ் பண்றதுக்காக தான் அந்த குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு இந்த ப்ரூஃப் எடுத்திருக்காரு, அப்படிதான் அவர் அந்த குரூப்ல இருக்காரு. கேள்வி என்னன்னா, எப்படி இவங்கலாம் நாளைக்கு காலம் டிவி சேனல்ல விவாதம் கூப்பிடுறாங்க, இந்த புதிய தலைமுறை, இந்த நியூஸ் 18, இந்த மாதிரி சேனல்ஸ், அங்க டேபிள் மேல கால் போட்டு பேசு அப்படிம்பீங்களா? அதான் டேபிள் மேல கால் போடுறது, இந்த வண்டியில ஏறும்போது ஜெயிலுக்கு போகும்போது ஹேண்ட் கப் வச்சுட்டு அண்ணா ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, அந்த போஸ்ட் கொடுக்கறது, வணக்கம் வைக்க சொன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க வந்து சினிமா பத்தி பேசுறதா பொலிட்டிக்கலா திட்டுறாங்க. இவங்க பொலிட்டிக்கலா என்ன பண்றாங்க திட்டுறது எதுவுமே தெரியலையா இவங்க? என்ன சொல்ல முடியும்? மிஞ்சு போனா, டேய் இனிமேலா திருந்துங்கடா, தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. நாளைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் வேலு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் ஐடி டீடெயில் பண்ணிட்டு அவன் போட்டுக்கு போயிடுவான். நான் ஒரு நார்மல் விஜய் ஃபேன் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச அதான் நடக்க போகுது. ஆமா, இல்ல நீங்க பேசுறதே நீங்க பேசுறது ஒரு முரணா இருக்கு. விஜய் ஃபேன்ஸால நார்மலா இருக்கவே முடியாது. நார்மல் விஜய் ஃபேன் ஒண்ணு இல்ல, டசன்ட் எக்ஸிஸ்ட். கரெக்ட். நானும் வேலு சொல்லுவேன். இவங்க கடைசி என்ன பண்ணுவானுங்கன்னா,
இது இது சொல்றது வந்து 1-2%. இப்போ இவர் இருக்கல்ல மிஷன் இருந்தார்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு வெரி ஃபியூ தான் இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தப்புன்னு வருது. இவங்க என்ன பண்ணுவானுங்க, லாஸ்ட் இவனுங்க வந்து கடைசியில் அண்ணே அடிப்பானுங்க, நாங்கள் நினைச்ச மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஃபைனல். அதுதான் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. நீ ஒழுங்காக நடிக்கவா இல்லை இது பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க யாரும் போக மாட்டானுங்க. இவங்களுக்கு தேவை பழக்கி விட்டாச்சு, இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்தாருன்னா பழகிட்டாரு. கடைசியில் இவங்க வந்து அண்ணன் மேலே வேலை வைப்பானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் காலையில் எந்திரிக்கும் போதே 300 கோடி தான் எந்திரிப்பானுங்க. நீங்கெல்லாம் குட் மார்னிங் அனுப்புவீங்க, அவங்கலாம் எல்லாருக்கும் 300 கோடி 400 கோடி அனுப்புவானுங்க. இன்னைக்கு சர்க்கார் கலெக்ஷன் எவ்வளோன்னு பேசுவானுங்க. இவங்க என்ன பேச சொல்றீங்க? ஐக்கியூ வந்து இது ஆவரேஜ் ஐக்கியூவோட 2 மடங்கு கம்மின்னு வச்சுக்கோங்க இவனுக்குலாம். நான் அந்த ட்வீட்டை அந்த ரிஷ்வின்றவர் ஏதோ போட்டு அந்த ஆடியோ ஒன்று போட்டிருக்காப்புல. ஐ திங்க் அதை நான் மேலே இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதில் ஜிப்சி முடிஞ்ச அளவுக்கு லிசனாக இருக்கிறவங்க, உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, சரி அட்லீஸ்ட் இது மேலே இருக்கிற அந்த ஐடி ஐ திங்க் ஷேர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நபர் உள்ளே போய் ஜாயின் பண்ணி அந்த உள்ளே இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது நிஷ்வின்ற ஒரு நபர், அவர் போட்டிருக்காரு, ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த ஆடியோ போய் முடிஞ்ச அளவுக்கு, அவர் போலீஸையா டேக் பண்ணியிருக்கலாம், எதுவுமே போடாம போட்டிருக்காரு. ஓகே, கமெண்ட்ல ஒருத்தர் டேக் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி குரூப்ல எப்படி வருது இன்வைட் எல்லாம் எனக்கு புரியல. எனக்கு எப்படி இந்த மாதிரி குரூப் எல்லாம் எப்படி தனியா அனுப்பி கொடுக்குறாங்களா? இல்ல கபிலம் ப்ரோ, அதுதான் அவனுங்க ஆளுக்கு சேர்க்கறதுக்கான ட்ராப்பாவே யூஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி இவரு விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு, அதனால இவர் அபியூஸ் பண்ண எல்லாமே வந்து ஒரே குரூப்ல அன்பால சேர்ந்த கூட்டம் அப்படின்னு வானுங்க. இது வந்து டாட் வச்சு சேர்ந்த கூட்டம். டாட் வச்சு சேர்ந்த கூட்டம் அப்படிதான் இருக்கும். ஆரம்ப புள்ளி வச்சுட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றானுங்க, புரியுதுங்களா? அபியூஸால சேர்ந்த கூட்டம். இல்ல அபியூஸ் கிடையாது. நீ டாட் வை, இந்த லீக்டு வீடியோ அனுப்புறேன், இங்க டாட் வை, இதை அனுப்புறேன். அதுதான் ஆரம்ப புள்ளியே. அதுதான் புள்ளியெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது அப்ப அதுக்காக வர்றவன் அப்படிதான் இருப்பான், புரியுதுங்களா? அவனுங்களுக்கு வந்து இந்த இதுதான் எலும்பு துண்டு மாதிரி. இவங்க லீக்டு வீடியோ, இவங்க லீக்டு வீடியோன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அண்ணனை பத்தி பேச வைக்கிறானுங்க. இவங்க தான் நம்பர் 1. இவங்க பேசுறீங்கல்ல, இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சிக்கு ஒரு அபிஷியல் பேஜ் இருக்கு தெரியுமா? அந்த பேஜ் இதுக்கு முன்னாடி மேகா ஆகாஷ் பேஜ், மேகா ஆகாஷ் ஃபேன் பேஜா இருந்துச்சு. மேகா ஆகாஷுக்கும் தாவேகாக்கும் என்னடா சம்பந்தம்? ஆமா ஃபேஸ்புக்ல இருந்தது 45K வந்தது, அப்புறம் மாத்திட்டாங்க டிவிக்கு. அதை மாத்துறது, அதுக்கப்புறம் வந்து பானோகிராஃபிக் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு 400K 300K ஃபாலோவர்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சினிமா இன்சைடர்னு சொல்றது, அப்புறம் வந்து ட்ராக்கர் பேஜா மாத்துறது, இந்த மாதிரி பல சேட்டை நடக்கும். இதுலயே உங்களோட இவ்வளவு திரும்பலாம் இருக்கானுங்க. இவனுக்கு கையில பவர் போச்சுன்னா என்ன அவங்க யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இதுல வேற மத்தவனுங்களை வில்லன்னுவானுங்க. அதுவும் நேத்து அபியூஸ் அகேன்ஸ்டா அபியூசரை கூப்பிட்டு ஸ்பேஸ் நடத்தின முத ஆளு இவனுக்கு தான். எல்லாரும் அபியூஸ் அதெல்லாம் ரெக்கார்டிங்கோட அதெல்லாம் நிறைய ரெக்கார்டிங் இருக்கு. ஒரு பொண்ணை, அதுவும் விஜய் ஃபேன் பொண்ணை, ஏதோ ஐஷு ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணை வச்சு சுத்தி இவனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி ஸ்பேஸ் போட்டு ஃபுல்லா அபியூஸ் போட்டு பச்சை பேசுனதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்டிங் டிவில நிறைய இருக்கு. நிறைய பேர் எடுத்து போட்டாங்க. அப்போ கூட இந்த ஆக்ஷன் எல்லாம் ஒண்ணுமே எடுக்கல. இல்ல, ஒருத்தவங்க திட்டி அசிங்கமா திட்டி அதுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்றதுதான் வந்து இவங்களோட சக்சஸ் நினைக்கிறாங்க. சக்சஸ் கிடையாது. போறது கோவத்துல பேசுறது போறது வரதெல்லாம் கூட நான் விட்டுருவேங்க. போட்டோல அந்த சின்ன பையன் போட்டோ எடுத்து அந்த மேல பாருங்களேன், அது என்ன மாதிரியான மனநிலைங்க அது? அந்த போட்டோல அந்த அம்மா போட்டோ எடுத்து வச்சு அதை வேற ஒரு இதுல எடுத்து வச்சு, அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த பையன் போட்டோ எடுத்து வச்சு அதை எடுத்து எடிட் பண்ணி ஃபுல்லா போட்டு அதுக்கு ஒரு ஆர்கசம் இவனுங்க எல்லாம், அதுக்கு ஒரு தனியா குரூப், அதுக்கு பேரு ஒரு வேற. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஒரு லிஸ்ட் 103 பேருன்றாரு. அந்த 103 பேர் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான், எத்தனை பேர் ட்விட்டர்ல இருக்கிறான், எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல இருக்கிறான், ஒன்றும் தெரியாது.
இவனுங்களை வந்து நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். ஒரு 2 பேரையா ஜெயிலுக்கு அனுப்பணுங்க. இந்த பண்ணவன் யாருனாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த குரூப்ல யாரு இருக்கான்னு தெரியல. முதல்ல அந்த குரூப் ஸ்கிரீன்ஷாட் எப்படி கிடைச்சிச்சு? அந்த நிஷ்வின் இருக்காருல்ல, அவர் எடுத்து அவர் யூடியூப் சேனல் எடுத்து போட்டிருந்திருக்கிறாரு. அப்புறம் அவரு வந்து மத்தவங்களுக்கு டிஎம்ல அனுப்பியிருந்தாரு. அதை பார்த்துட்டு போய் கேட்டிருக்கிறாப்புல மத்தவங்க. அப்புறம் அவங்கள்ட்ட அந்த மாஃபிங் அந்த மேல அந்த பிக்சல் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா, அது இல்லாம ராப் இதை எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு தல கணேஷ் எடுத்து போட்டிருக்கிறாப்புல. தல கணேஷ் போட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இத வந்து இந்த கோர்ட் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா உள்ள வைக்க வேண்டிய கேஸ் இதெல்லாம். இதெல்லாம் இப்ப அந்த பையன் மைனர் வேற. இவங்க சீரியஸா ஜெயிலுக்கு போறதுக்கு தான் இந்த வேலைலாம் பண்ணின்னு இருக்கானுங்க. வச்சு ஒரு 2 பேர் லைஃபையாவது காவ் வாங்கினாதான் கம்முன்னு இருக்காங்க. இல்ல நாமளும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே. நம்ம வந்து ஏதாவது ஒன்று நடந்த அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார்ன்றோம். இந்த மனநிலையில இருக்கவன் தான் அவன் வீட்டு பக்கத்துலயோ சைட்லயோ இந்த மாதிரி தப்புகள் பண்றது கரெக்டா? அவன் கண்டிப்பா சமூகத்துல ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணத்தான் போறான். கரெக்ட் தான். இல்ல நிஷ்வின் இருக்கார்ல, அவர் குரூப்ல இருக்கா, இந்த ஸ்பேஸ்ல இருக்காரா நிஷ்வின்? இந்த ஸ்பேஸ்ல இருக்காரா? அவர் இப்பதாங்க போனாரு. எங்க அந்த அஸ்வின் நிஷ்வின் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இவனுங்க பேசினானுங்க அந்த கிளிப்பிங் அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு பேசின வீடியோ இருக்குல்ல யூடியூப்ல, அந்த வீடியோவை வந்து நீங்க வந்து கட் பண்ணி அவரை போஸ்ட் பண்ண சொல்லுங்க. அந்த வீடியோவை எல்லாரும் ரீட்வீட் பண்ணி சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் ஹேண்டில்ஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஹேண்டில்ஸை வந்து மென்ஷன் பண்ணி என்டாஸ் பண்ணுங்க. ரீட்வீட் பண்ணுங்க. எல்லாரும் எடுத்து போட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் வேலை. இனிமேலும் யாராவது பாத்தீங்கன்னா போட்டுருங்க. அவர் ஆல்ரெடி காலையில அதுதான் நான் கூட அதை ஆத்தி தட்டிருந்தேன். இல்ல ஒரு 100-200 பேர் கோட் பண்ணி அதை என்டாஸ் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும். பெரும்பாலும் அதைத்தான் நாங்க சொல்றோம். அவனுங்க வந்து கிரைம் பண்ணும்போது ஆர்கனைஸ்டா பண்றாங்க. இங்க அதை வந்து தட்டி கேட்கும் போது இங்க யாரும் ஆர்டி பண்ணும்போது தயங்குறாங்கன்னு தான் சொல்ல வரேன். அஜித் ஃபேன்ஸுக்கு நடந்தா நம்மளுக்கு என்னென்னு மற்ற ஃபேன்ஸ் ஒதுங்குறதும், ரஜினி ஃபேன்ஸ் நடந்தா ஓகே அவங்க பார்த்துப்பாங்க மற்றவங்க ஒதுங்குறதும் அப்படி பார்க்காதீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி பார்க்க தான் நான் சொல்றேன். எல்லாருமே இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல ஜெப்சி, நான் இது ஒண்ணு சொல்றேன். இன்ன வரைக்கும் அவனுங்க வந்து சூப்பர் ஸ்டார் பொண்ணுங்களை பத்தி பேசாதனாலே கிடையாது. அவனை சொல்லவா, மிஞ்சி போனா ஜிப்சி ஆர்டி தட்டுவாங்க, மிஞ்சி போனா ஒரு லைக் தட்டிட்டு போவாங்க ஜிப்சி. அவங்க டிஎல்ல அவங்க டிஎல் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஜிப்சி. மிஞ்சி போனா இதான் ஜிப்சி நடக்கும். நான் சொல்றேன் ஜிப்சி தான் பாருங்க. இல்ல ட்விட்டரே சுத்தம் கிடையாதுடா முதல்ல, இதுல டிஎல் சுத்தமா இருக்கும்னு வரீங்க. அவங்களுடைய டைம் லைன் வந்து சுத்தமா கிளீனா வச்சுக்கணும். மிஞ்சி போனா லைக் பண்ணிட்டு போவாங்க ஜிப்சி. இதான் ஜிப்சி நடக்கும். என்னுடைய அனுபவத்துல நான் இதான் சொல்றேன் வேலை. இப்ப இதெல்லாம் கேட்டு கதறல் பாருங்கடா அப்படின்னு. அவ்வளவுதான் அவனுக்கு மனதை பைத்தியம். சீரியஸா பைத்தியம். ஒரு 10ல ஒரு ஒரு 6 பங்காவது லேடிஸ்க்கு ஏதாவது நடந்ததுன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? ஜென்ஸ் கேட்பாங்க, லேடிஸும் கேட்பாங்க. ஆனா பசங்களுக்கு நடந்துன்னு வச்சீங்களா, 10ல 1% கூட இருக்காது. ஒண்ணு அவன் டீக்ரெட் பண்ணிட்டு போய் இவனுங்க வந்து பவர்ல இருக்க அவங்களோட ஃபேமிலியில கை வைப்பானுங்க. இன்னைக்கு வந்து புடிச்சு உடைக்கதான் போறாங்க. ஸ்பேஸ் போட்டு சிஎம் ஃபேமிலியை மொத்தமா அபியூஸ் பண்ணி போட்டானுங்க. என்ன ஆக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு? என் கேள்வி இதுதான். எல்லாம் விஜய் டிவி வச்சுட்டு தான் ஸ்பேஸை போட்டு சிஎம் ஃபேமிலியை மொத்தமா அபியூஸ் பண்ணானுங்க. கூட்டமா கிட்டத்தட்ட என்ன ஒரு 5-6 நிமிஷம். ஏன் பண்ணலன்னு கேட்டா அது கூட தப்பா, அதை கூட சமாளிக்கிறேன்ட்டு அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க பசங்க லைஃப் போயிடுமா. இவனுங்க பசங்கன்றதே முதல்ல எனக்கு சந்தேகம் தான். 30 வயசு இருக்கும் ஒரு சமூகம். ஆனா பிஹேவ் பண்றதுதான் 17 வயசு இருக்கும். 21 வயசு ஒரு பொண்ணை உட்காந்து அந்த பொண்ணு டிபில அது போட்டோ வச்சு போயிட்டு இருந்தது. என்ன அந்த புள்ளைய வந்து இது பண்ணி அசிங்கமா ஒண்ணு சொல்லி போட்டான்ற ஒரே காரணத்துக்கு அது இன்னி வரைக்கும் தான் சொந்த போட்டோ வைக்காமையே ஒரு என்ன சொல்ற ஒரு ஏஐ டிபி வச்சு சுத்திட்டு இருக்கு. யாருக்கு பயந்து? ட்விட்டருக்கு பயந்துதான். இன்னும் சில பெண்கள்லாம் வந்து ப்ரொஃபைல லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவனுங்களை நம்பிலாம் உட்காந்து ப்ரொஃபைல்லாம் அன்லாக்லாம் பண்ண முடியாது. இவன் எங்கேயாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் எடுத்து போட்டானா என்ன பண்றதுன்ட்டு ப்ரொஃபைல லாக் பண்ணிட்டு போயிட்டான். நிறைய இருக்கு. இல்ல நீ வந்து தலையோட ஃபேமிலியை வச்சு அபியூஸ் பண்ணிட்டு இருக்க.
இந்த டெலஃபான் கேட்கவா வேற யார் கேட்பா? கீழே வந்து ரிப்ளைல டிஎம்கேவோட இதை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா இவங்க என்னன்னு சொல்லி திட்டானே தெரியல எனக்கு. அஜித் கேட்கல கபிலன். இல்ல கிளியரா இல்ல. என்ன பண்ணுவாங்க கேட்டேன். கபிலன் கபிலன் ப்ரோ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கடைசியில எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. இவனுங்க ஒண்ணுக்கும் உதவாதாங்க, தற்கொலை நாயிங்க, அபியூசர்ஸ் அப்படின்னு உலகுக்கு முதல்ல எடுத்து சொன்னதே நாங்க தான்டா. அதுக்கப்புறம் தானே மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. கேக்குதா ஜிப்சி? கேக்குது. நான் என்ன சொல்றேன், இது அஜித் ஃபேன்ஸ் கேட்டாதான் அவங்களுக்கு பதில் உரைக்கும் அப்படின்னா அவனுக்கு பதில் சொல்லுவானுங்க. அப்ப அஜித் ஃபேன்ஸே கேட்கட்டும். நாங்க தான் போட்டிருக்கோம். தலகணேஷ வேற யாரு? நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம். உள்ள வந்து டிஎம்கேவோட ஏதோ தூக்கி போட்டிருக்கானுங்க கமெண்ட்ஸ்ல. இவங்க மனதில் தான் என்ன? டேய் கீழே யாராவது ஒரு அணில் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. 20-25 வருஷமா உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணது நாங்கள் தான். புரியுதா? எங்களுக்கு தான் உங்களை பற்றி அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ், இப்போ தான் திமுக. புரியுதுங்களா? இதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாருக்குமே தனித்தனியாக கிளாஸ் எடுக்க முடியலை. புரியுதுங்களா? உங்கள் அண்ணன் ஒரு டம்மி ஜோக்கரு, நீங்கள்லாம் தற்குறிகள். புரியுதுங்களா? 5 பைசாக்கு உதவாது அப்படின்றத நாங்கள் தான் முதல்ல உலகுக்கு வந்து சொன்னது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஎம்கே கூட படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து உங்களை பற்றி அடிச்ச ஆளுங்க தான் வந்துட்டானுங்க. நீங்கள் தான்டா பெயிண்ட் டிஎம்கே பின்னாடி போய் ஒளிறீங்க. இப்போ தைரியமாக வாங்க. எந்த ஃபேன் அடிக்கிறாங்களோ அவனை வச்சு முன்னாடி நம்ம யார் எதை அடித்தாலும் அவன் அஜித் ஃபேன் வானுங்க. அதுக்கப்புறம் எவன் அடித்தாலும் அவன் ரஜினி ஃபேன் அப்படின்னுவானுங்க. இப்போ எவன் அடித்தாலும் டிஎம்கேன்றானுங்க. பைத்தியக்காரனுங்க. பைத்தியம்லாம் கிடையாது, அவனுக்கு சைக்கோ ஜிப்ஸ். எனக்கு அந்த ஒரு அணிலா பிடிச்ச அப்படியே வருது வாயில. அவனுக்கு இதோட நிப்பாட்டோன்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது நம்மளை தான் டார்கெட் பண்ணுவானுங்க. எழுதி வச்சுங்க, ஃபேன் ஃபைட் தான் போனாங்க. இருக்குடா உங்களுக்கு August 14 பாடுறோம், நாங்க பண்றோம் பாடுறோம் அப்படின்பான். சரிடா, இப்போ என்னடா பண்ண போறோம்? அங்க ஒருத்தன் போடுவோம் August 14 அன்னைக்கு நாங்க டேக் போட போறோம். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? நாங்க டேக் போட்டு படத்தை ஃபிளாப் ஆக போறோம். சரி, ஜெயிலருக்கு என்ன சொன்னேன்? இதைத்தான் சொன்னேன். வேட்டையனுக்கு என்ன சொன்னேன்? இதைத்தான் சொன்னேன். சரி, ரைட், ஓகே. அப்புறம் போயிட்டு அடுத்த படத்துக்கு வா தம்பி, ஜெயிலர் 2க்கு வா தம்பின்ட்டு அனுப்பிட வேண்டியதுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப போ, துர்காஷ்டம் அன்னைக்கு வா. இவங்க கூட சண்டை கூட போட முடியல கபிலன். அசிங்க ஏதோ கால் ஏதோ அபியூஸ்னே சொல்லி தரேன்னு கிடக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கணும் கிடக்கு. இல்ல இதெல்லாம் பண்றானுங்க கபிலன் ப்ரோ. அதுக்கப்புறம் போய் வளர்பேச்சிக்கிட்ட காலில் விழுந்துடுறானுங்க. அவன் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பிளாப் பண்ணிட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் பிளாப் பண்ணிட்டாங்க, அஜித் ரசிகர்கள் பிளாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி கேக்குதா ஜிப்சி? கேக்குதா? கேக்குது. கேக்குது. எனக்கு டயர்டா இருக்குங்க. எனக்கு இவனுங்களை வந்து எப்பாடா அப்படின்ற மாதிரி டயர்டா இருந்துச்சுங்க. எனக்கு இனிமேல இவனுக்கெல்லாம் என்ன மனுஷனா பேச முடியுமாங்க? இல்ல கபிலன் ப்ரோ, அவனுங்க அதைத்தான் கொண்டு வரானுங்க. இப்ப ஆக்சுவலா அவனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா, நம்மளையும் அவனுங்க ரேஞ்சுக்கு அந்த அபியூஸ் பண்ண வச்சுட்டு பாத்தீங்களா இவங்களும் அபியூஸ் பண்றாங்க. அந்த இதுக்குதான், அந்த மனநிலையில தான் அவனுங்க இருக்கானுங்க இன்னமும். இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இவனுங்கெல்லாம் பட்டு இவனுங்கெல்லாம் அவனுக்கு ஓட்டு போடுவோம், ஓட்டு கேட்க வரும்போது நம்ம பாத்துக்கலாம் சொல்றான். ரெண்டாவது இந்த நேரத்துல அந்த மியூச்சுவல் ஐடிஸ் எல்லாம் இருக்குல்ல ஜிப்சி, மியூச்சுவல் சொல்லுங்க கபிலன் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல. திரும்பியும் கேட்கல ப்ரோ. பக் நிறைய இருக்கு. வேலையை காட்டுறான்னு நினைக்கிறேன், ரிப்போர்ட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ. எத்தனை தடவை தான் பக்கை கிளியர் பண்ணிட்டு வர்றதுன்னு தெரியல. ஆமா அதுக்குன்னு குரூப் வச்சுக்கானுங்க, ரிப்போர்ட் அடிக்கிறதுக்குன்னு குரூப் வச்சுக்கானுங்க. டேய் நீங்க வச்சுக்கிற எல்லா குரூப்லயும் ஆள் இருக்குடா, சூப்பர் பசங்களா. அதான் வேலை சொன்னா போல. அவனுங்களே குரூப் வச்சுக்கும் போது நம்மளும் ஒரு குரூப் வச்சுக்கணும், ரிப்போர்ட்டுக்குன்னு குரூப் வச்சுக்கணும்.
அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் தான் அதில் சேரணும். இங்க வேற பயங்கர இறைச்சலா கத்துறானுங்க. என்ன ஐடி டேட் பண்ணிட்டதா சொல்றானுங்க, உண்மையா? யாரு அவனா? அவனுக்கு சொல்லுங்க ஐடி டீஆக்டிவேட் பண்ண போனாலும் 3 மாசத்துக்கு ட்ராக் பண்ணலாமா? சரியா? ஸோ இவனை வேற ஆட்டோ போட்டு கத்தி உயிர் எடுக்கிறானுங்க. சரி ஜிப்சி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். உங்க பக்கம் சவுண்ட் வருது. ஆமா, நீங்க பயங்கர அப்புறம் நீங்க சொன்னீங்க டயர்ட் ஆயிடுறான்னு. டயர்ட் ஆகாதீங்க, ஆனது ஆகி போச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன், என்னால் சினிமாவில் இவன் இருக்கும்போதே சகிச்சுக்க முடியல. இப்போ இவன் அரசியலுக்கு வந்துட்டானா, மக்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா நம்ம அட்லீஸ்ட் பரவாயில்ல, ஆனது ஆகி போச்சு. 2026 எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்கணும் கபில. இல்ல ஜிப்சி, எனக்கு என்ன ஒரு ஜிப்சி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. முடிக்க போறீங்களா ஸ்பேஸ்? இல்ல, கொஞ்சம் எங்க வீட்டுல வேலை நடக்குது, வீட்டு வேலை நடக்குது, கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, அதனாலதான் என்னால சத்தமா பேச முடியல. நான் பேசுறது கேக்குது கபிலம் ப்ரோ. இப்ப நீங்க ஸ்பேஸ் முடிக்கிறதா இருந்தா ஒரே ஒரு லயாலமணி அதர்லேசன்ல இருந்தா மேல வாயா. இப்ப கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்டுதான் இருக்கு. நாங்க பேச உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. ஓகே. இந்த லயோலா மணி என்றவர் கீழே முடிக்கிறதா இருந்தா லயோலா மணி மண்டல இருந்தா மேல வாயா. இந்த ஸ்பேஸே உங்களால வந்து பேச முடியல, இதுக்கெல்லாம் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. லாயல் மணின்னு போடுங்க ஜிப்சி ப்ரோ. லயாலான்னு அந்த காலேஜ் பேரை கெடுக்குறாங்க, லயோலா காலேஜ் பேரை கெடுக்குறாங்க. இல்ல அது சிலபிஸ்டிக் பண்ணுங்க. லை ஓலா மணி எல்லாம் கரெக்டா இருக்கு. லை ஓலா மணி அது கரெக்டா இருக்கு. ஓலா மணினே சொல்லிக்கலாம். எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் தான் புரியல. ஆனா ஏன் வேலு நாய் வேலு ஸ்பேஸ் ஏன் கரெக்டா ஒரு லாரி மண்ணு எடுத்து கொட்டுறியா வேலு? அவனை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுங்க. இவன் வந்து இது ஒரு கட்சி இதுல இறங்கி முட்டு கொடுத்துங்க. அவன் அந்த ராஜ்முகன் இவெல்லாம் பார்த்தாலே இழுத்த மூஞ்சில 2 குத்து விட்டுட்டு தான் பேச வாங்க ப்ரோ அப்படின்னு பேசணும் போல இருக்கு. முதல்ல குத்திட்டு தான் பேசணும். வேலு போஸ்ட் நான் தானே வேலு. ஓகே என்ன கொலையில இழுத்து விட்டு அப்புறம் நாளைக்கு இதை கூட எக்ஸ்போஸ் பண்றது கூட நாளைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. அதுதான் நான் ஏதோ சரி உனக்கு ஃபேன் ஃபைட் பண்றானுங்க, ஒரு காண்டில் பண்றானுங்க, ஒரு இதுல பண்றானுங்க, ஃபேன் ஃபைட் பேஸ், இவனுக்கு இந்த நடிகர் பிடிக்காது அப்படின்ற ஒரு ஆங்கிள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இவனுக்கு அதை விட தாண்டி ஒரு படி மேல என்ன பண்றான்னா, சாமானியர்கள் சாதாரண ஒரு பொண்ணு கூட பேசக்கூடாது, ஒரு பையன் கூட பேசக்கூடாது அப்படின்னு வந்து எங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் உன்னை டேக் பண்ணி உன் ஃபேமிலி போட்டோல இருந்து உன்னுடைய போட்டோ உன் ஃபேமிலி எல்லாத்தையும் நான் விட்டுருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் த்ரெட்டனிங் பண்றான். இப்ப என் கேள்வி, இதுக்கு மேல என்ன பெருசா நடந்தா ஆக்ஷன் எடுப்பாங்க? என்ன பெருசா நடந்தா ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம எல்லாம்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் இல்ல நம்ம ஊர் வழக்கப்படி வந்து சொல்லக்கூடாது சொல்றேன். ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டு யாராவது ஒருத்தங்க இறந்தாங்க தான் நம்ம வந்து ஜஸ்டிஸ் வரணும் வருவோம். அதுக்கு முன்னாடியே யோசிச்சு அதை தடுக்கிறதுக்காக நம்ம இறங்குறதே கிடையாது. நாளைக்கு ஜஸ்டிஸ்னு யாராவது உட்கார்ந்து டேக போடுங்க, அப்புறம் மட்டும் இருக்கு. நான் கண்டிப்பா கேட்பேன். சிரிக்க மட்டும் இல்ல, கண்டிப்பா சிரிக்க சொல்லல, சிந்திக்க தான் சொல்றேன். லிசன்ல இருக்கக்கூடிய நான் ரஜினி ரசிகன், ஆனா நான் ரசிகன்ற பேஸ்ல நான் எடுத்துட்டு போனேன். கீழே இருக்கக்கூடிய எல்லா அஜித் ஃபேன்ஸுக்கும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. இது நீங்களா தான் முடிவு பண்ணணும், நீங்களா தான் இது முடிவு பண்ணணும். இல்ல ப்ரோ இது காலகாலமா நடக்குது ப்ரோ. ஆமா ரைட்டு, அதுக்கு அப்படியே விட்டுட்டே இருக்க போறோமா? நாளைக்கு இப்படி ஒரு நடிகை கட்சி ஆரம்பிச்சு, இப்படி ஒரு மாஃபியா கும்பல் ஆரம்பிச்சு, இப்படி ஒரு பண்ணி இப்படி நடக்குது. இது அப்படியே நாளைக்கு ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ணா என்ன பண்ணுவீங்க? இது ருட்டீனா நடந்துன்னு என்ன பண்ணுவோம்?
நாளைக்கு என் குழந்தைக்கோ உங்க குழந்தைக்கோ நாளைக்கு இந்த மாதிரி நடந்தது, போட்டோ போட்டு மாஃப் பண்ணி இந்த மாதிரி இறக்குனானா என்ன பண்ணுவீங்க? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு சொல்யூஷனை நமக்கு நான் சொல்யூஷனை நோக்கி நான் போறேன். நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இது பண்ணி இதுல வந்து இது வச்சு இது மூலமா இது எதுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம்? என்ன பண்ணலாம்? லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இங்க பேசுறவங்க தான். எல்லாருமே நம்ம கிட்ட நம்ம ஸ்பேஸ்ல பேசுறாங்க தான், போறவங்க தான். நீங்க எனக்கு சொல்யூஷனை சொல்லுங்க. இப்ப நான் போடலாம் ஸ்பேஸு, நாளைக்கு வேற ஒருத்தவங்க போடலாம், நாளன்னைக்கு இன்னொருத்தவங்க போடலாம், ஏன் இன்னைக்கு இன்னொருத்தவங்களும் போடலாம். இந்த விஷயத்தை எடுத்து டாபிக் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது யார் வேணாலும் பண்ணிடலாம். நீயும் நானும் சேர்ந்தாதான் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஒத்துமையா முடிவு எடுக்கணும், அதை ஆர்கனைஸா பண்ணணும், அது முடிவு பண்ணுங்க. சரி, முடிச்சுக்கலாமா? மணி 12. கபிலன் முடிச்சுக்கலாம். நானும் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். அவனுங்க பாஷையாக சொல்ல போனால் நம்ம இப்போ கதறிட்டு இருக்கோம். ஆமாம் கதறிட்டு இருக்கோம். நாங்கள் பயப்படுறோம். ஆமாம் பயப்படுறோம். எங்களுக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்கு. ஓகே கபிலன், என்ன பண்ணிக்கலாம்? சரி, ஓகே மக்களே. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லேடிஸும் பயப்படுறாங்க ஜிப்சி ப்ரோ அவங்கள பார்த்து. இவர் மட்டும் தனி ட்ராக்ல போவாரு. முடிச்சுக்கலாம்னு வரும்போது தான் தனியா ஒரு பஞ்சு ஒன்று விடுவாரு. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. இல்ல முடிச்சுக்கோங்க கபிலன் ப்ரோ. இந்த ஏதோ ஒயிட் பேர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க ஒயிட் பேர். இல்ல நான் எதுவும் சொல்ல முடிச்சுக்கோங்க. சரி, நுனிநாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லிட்டு போங்க. இல்ல நான் சொல்றேன். இல்ல வேலை ஐயோ வேலை முடிஞ்சது. வேலை உங்க மோல் முடிஞ்சு கொடுங்க. வேலை இதுல கொலையில எடுத்து கூடாது. வேலை நீ வேற வேலை வர வாய் கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது உனக்கு. சரி முடிச்சுக்கலாம்ப்பா.